சாப்பிடணும்னு கிரேவிங்ஸா இருக்கா? சிக்கன் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தடவ கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரியலி டூ குட். செம்மையா இருந்துச்சு. அதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து தனியா வச்சிருக்கேன். பல்லாரி 3 பல்லாரி, 3 தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கு தேங்காய் 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், கசகசா, மிளகு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா மையா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்ப பத்த வச்சு ஒரு மண் சட்டியில தேவையான அளவு தாராளமாவே எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு பட்டை வகைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்த நல்லா பொன்னிறமா ஆற மாரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேருங்க. அப்பதான் அந்த கிரீனிஷ் கலர் வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் அது வதங்கின உடனே மல்லித்தழையும், புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 3 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா வேகமா வதங்கிடும். இந்த மாதிரி நீங்க வீடியோல பாக்குற மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதை பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும்னு உங்களுக்கு எண்ணம் வரணும். ஸோ அதுக்கப்புறம் வதக்குனதுக்கு அப்புறம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டுங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா. அந்த டயத்துல எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மசால் பொடி, மிளகாய் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்து பாக்குறீங்களா நல்லா எப்படி ஒரு டேஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வதக்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். வதக்கி எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசம், வில்பர் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. கூட தண்ணி ஊற்றி கழுவி அந்த ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்க லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சிம்ல வச்சு வேக விடுங்க. ஸோ அதனால வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணா டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். மேல கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணி பாருங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைब பண்ணிக்கோங்க. इंस्टा पेज फॉलो பண்ணிக்கோங்க. बाय. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।